ஸ்ரீமஹாகுருभ्यो நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹ யஹ அகாயுரிந்திரியா ராமோ மோகப் பார்த்த சஜீவதி. இது பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் என்றால், இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம், நாம் உயிரோடு இருக்கோம் என்றால் அதற்கு காரணம் உணவு. இந்த உணவு விளைவதற்காக, அதாவது பயிராக விளைவதற்காக தேவையானது மழை. அந்த மழையை கொடுப்பது யாகங்கள், யஜ்ஞங்கள். இந்த யாகங்கள், யஜ்ஞங்கள் யாருமே செய்யலை என்றாலும் மழை வர்றது. ஏனென்றால் பல பேர் அவரோட கடமைகளை செஞ்சுட்டு வரா. அந்த கடமைகளை செய்வதனால் அந்த கடமைகள்லேருந்து வரும் பலன்கள் ஒரு யாகமோ இல்லை ஒரு யஜ்ஞமோ ஹோமமோ அதை செய்து வரும் பலன்களை விட அதிகமாக இருக்கும் என்று கிருஷ்ணர் கூறினார். அதனால் நாம் செய்யும் கடமைகள் தான் நம்மளோட கடமைகள், நம்மளோட அந்த கர்மா தான் நாம் செய்யும் அந்த ஒரு யாகம். அதனால் கர்மாவாக இருக்கும் அந்த யாகங்களை நாம் செய்கிறோம். அதற்கு பலனாக மழை வர்றது, அதுலேருந்து உணவு வர்றது, உணவை உண்டு தான் நம்ம உயிரோடு இருக்கோம். இந்த கடமைகளை இந்த கடமைகள் யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் என்று சொல்வது வேதங்கள். அந்த வேதங்களை, அந்த ஒரு மேனுவலை நம்மளுக்கு தந்தவர் பகவான் பரமாத்மா. அதனால இப்படி பார்த்தால் பகவான் தான் நம்மளோட உயிரோட வச்சிருக்கார் என்று தெரிய வர்றது என்று கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா பார்த்து. அதனால் நம்மை உயிரோடு வச்சிருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டு அந்த பகவானுக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். அதற்காக தான் பிரசாதத்தை அளிக்கிறோம் என்று கிருஷ்ணர் சொன்னார். இப்போ அதன் தொடர்ச்சியாக நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்றால், இங்க பாரு அர்ஜுனா, நீ ஒரு விஷயத்திலேருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்கிட்டேருந்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அது எந்த விஷயத்திலிருந்து என்பதை இந்த ஸ்லோகத்தில் விரிவாக சொல்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்த யதீஹ யஹ. அதாவது கிருஷ்ணர் சொன்னார், வேதங்களில் அனைவருக்கும் இவர்களுக்கு இந்தந்த கடமை என்று, இன்னாருக்கு இந்த கடமை என்று சொல்லியிருக்கு வேதங்கள்ல. அதனால் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கடமைகளை நிறைவேற்றாமல், அந்த கடமைகளை பின்பற்றாமல், அந்த கடமைகளை புறக்கணித்து செல்லும் இந்த நபர்களுக்கு நிச்சயமாக பாவம் அவ பின்னாடியே வரும் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் உனக்காக விதிக்கப்பட்ட கடமையை செய்யாமல் இருந்தால் உனக்கு பாவம் வந்து சேரும் அர்ஜுனா, போரிடு என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் நம்ம கிருஷ்ணன் என்ன சொல்றார் என்றால், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹ யஹ அகாயுர் இந்திரியாராமோ மோக பார்த்த ஜீவதி. இப்படி தங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்றாமல், அந்த கடமைகளை புறக்கணித்து செல்லும் அந்த நபர்கள் அவர்களின் சந்தோஷத்திற்காக, அவர்களோட அந்த இந்திரியங்களின் சந்தோஷத்திற்காக தான் வாழ்றாளே தவிர பகவானை அடையணுங்கிற எண்ணம் அவளுக்கு சுத்தமா இருக்காது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதனால் இதிலிருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால், பகவானை அடையணும், மோட்சம் பெறணும், முக்தி பெறணும் என்று ஆசைப்படும் நபர்கள் நிச்சயமாக இந்த நமக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த கடமைகளை நிறைவேற்றாமல் வேற எந்த விஷயத்தை செய்தாலும் பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் வேற எந்த விஷயத்தை செய்யலனாலும் இந்த கடமையை நிறைவேற்றினால் மட்டுமே அவ்வளவு பலன்கள், அவ்வளவு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், அவ்வளவு ஒரு பகவானின் அருள் கிடைக்கும். அதனால் நமக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை செய்தால் நிச்சயமாக பகவான் நமக்கு அருள் புரிவார். இதுவே செய்யாமல் போனால் அது பெரும் பாவம். நாம் அந்த பகவானை அடைய போவது இல்லை என்று கிருஷ்ணர் நம்ம கிட்ட சொல்றார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 16வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.